நாணயங்கள் யாகவேண்டி என்று பூஜிக்கப்பட்ட நமது அங்காளம்மன் கருவறையில் திருப்பதி ஒன்று ஐம்பொன்னான அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டலத்துல கொங்கு சமுதாயத்தின் செவ்வாய் குல பெருமக்களினுடைய குலதெய்வமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஒன்னிவாடி கிராமத்திலே அங்காளம்மன் எழுந்தருளியுள்ளது. அந்த அங்காளம்மனுக்கு 16/2/2006 ஆண்டு மூலஸ்தானம் கட்டுமான பணி முடித்து திருப்பணி செய்து முடித்தோம். தற்சமயம் 2015 தொடங்கி இந்த ராஜகோபுரம் கடந்த 8 ஆண்டுகளாக 8 ஆண்டுகளாக திருப்பணிகளை செய்து 75 அடி உயரமுள்ள 5 நிலை கோபுரத்தை நாங்கள் எங்களுடைய செவ்வாய் குல மக்களினுடைய நிதி உதவியுடனும் உழைப்பின் மூலமும் இங்கு உருவாக்கியுள்ளோம். இது கொங்கு மண்டலத்திலே இந்த 75 அடி உயரம் இந்த பகுதியில் இதுதான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நேற்று அதன் ஒரு நிகழ்வாக 10/7/2024 புதன்கிழமை மாலை ஒரு 1000 முளைப்பாரிகள் பக்கம் இங்கே முளைப்பாரிகள் எடுத்து கொண்டு வந்து இங்கே யாகசாலையில் வைத்துள்ளோம். அதன் பிறகு இன்று 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 to 10 மணி முதல் ராஜகோபுரத்தினுடைய கலச திருக்குறள் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு எங்கள் செவ்வாய் வழிபாட்டு மக்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் அத்தனை நண்பர்களும் இங்கு வந்து எங்களுக்கு பேராதரவு வழங்கியுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை விழாக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு விழாக்குழு அங்காளம்மன் திருப்பதி ஒன்னிவாடி. இந்த ராஜகோபுர கலசத்திற்காக தீர்த்தங்கள் காசி முதல் இமயம் முதல் குமரி வரை தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அத்தனை நதிகளிலிருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டு இந்த கலசத்திலே தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது. அம்மன் மூலமா இந்த அங்காளம்மன் மேல்மலையிலிருந்து வந்ததாக பழைய ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதன்படி அங்கு வந்து இங்கு ஒரு கூடையில் செங்கல் மூலமாக கொண்டு வரப்பட்டு
அந்த செங்கல் இங்கு இந்த இடத்தில் வைக்கப்பட்டு அது கூடையை வைத்து போட்டு சென்று விட்டார்கள் என்று கூறப்பட்டது. அதில் அதை வைத்து இங்குதான் இது மூலவர் உருவாக்கப்பட்டது என்று ஐதீகம் கூறப்படுகிறது. மூலவருடைய திருப்பணிக்கு பின் எங்களுடைய குடிகாட்டு மக்களுடைய பொருளாதார வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக முன்னேறியுள்ளது. இதன் பின் எங்களுடைய சமுதாய மக்கள் அனைவரும் உயர்ந்து இருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். கோயிலுக்கு 75 அடி உயரத்தில் கம்பீரமான ராஜகோபுரம் கட்டியுள்ளோம். இந்த ராஜகோபுரத்திற்கு இந்த சகாகலத்தினுடைய 1000 குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்து அவரவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் சக்தியினால் கொடுக்கப்பட்ட அமௌண்ட், அந்த பணத்தால கட்டப்பட்ட கோபுரம். அந்த அவ்வளவு பெரிய கோபுரத்திற்கு நாங்க 4-5 பேர் முன்னிலையில் 2016 2024 வரை இரவும் பகலும் நாங்கள் 4 பேரும் பாடுபட்டோம். அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் தனியாக அதையும் செய்யவில்லை. ஆனால் கீழ்பட்ட மனிதர்களிருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் அவங்க சக்திக்கு கொடுத்த பணத்தால இந்த கோபுரத்தை கட்டியிருக்கிறோம். இதனுடைய சக்தி, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கேட்டு இந்த கோயில்ல பூ கேட்பாங்க. பூ கேட்டபடி பூ வந்தா நிச்சயமா குழந்தை பிறந்திருக்கு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு காரியம் தேவைன்னு பூ கேட்கிறாங்களோ, பூ கொடுத்துருக்குன்னா அந்த காரியம் நிறைவேறும். கிணறு வெட்டுவதற்கு போர் போடுறதுக்கெல்லாம் இங்க பூ கேட்பாங்க. பூ கொடுத்தா நிச்சயமாக வெற்றி வரும். அதனால இந்த அங்காளனுடைய சக்தி இனிமேல் மேலும் மேலும் உயரும். இந்த 1000 குடும்பங்களும் மென்மேலும் தளரும். அந்த நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும், எங்கள் விழாக்குழு சார்பாகவும் எங்கள் நால்வர் சார்பாகவும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் இந்த திருக்கோயிலின் அறங்காவலராக 25 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். இரவு பகல் பாராமல் எல்லாருடைய ஒற்றுமையோடும் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இந்த திருக்கோயில் அறங்காவலராக நான் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பெயர் டி. சுகுமார், உச்சநவலசு. என் தகப்பனார் பெயர் திருமசாமி கவுண்டர். குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குலத்திலே பிறந்து சிறந்து வளர்ந்து செயற்கரிய செயல்களை செய்து மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலைப்படி அந்த குலத்திலே தெய்வமானவர்கள் தான் குலதெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் பராசக்தி பரம்பொருளின் அம்சமாக விளங்குகின்ற அங்காள அம்மன் செவ்வாயர் குலத்தினுடைய குல தெய்வமாக விளங்குவது என்பது இந்த குலம் செய்த தவம், இந்த குலம் செய்த புனிதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்காள பரமேஸ்வரி ஆதி பராசக்தியினுடைய கோப அம்சமாக அங்காளத்திலே அவதரித்தவர். அங்காளம் என்றால் தமிழிலே சுடுகாடு என்று பொருள். நீங்கள் எல்லாம் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அந்த திருவிளையாடல் திரைப்படத்திலே சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் ஒரு பெரிய யாகத்தை செய்கிறான். அப்போது அந்த தட்சனுக்கு நான் சென்று அறிவுரை கூறி உங்களை அழைக்க செய்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மகளாக அவதரித்திருந்த தாட்சாயினி அறிவுறுத்தியும் தட்சன் அதை கேட்க மறுத்து, நீ எனக்கு மகளும் அல்ல, அந்த சிவன் எனக்கு மருமகனும் அல்ல, 33 கோடி தேவர்களுக்கு நான் அபிஉணவு அளித்தாலும் அந்த சிவனுக்கு அளிக்க மாட்டேன், அவன் சுடுகாட்டில் ஆடுகின்றவன் தானே என்று அவனாக சுடுகாட்ட நினைவுபடுத்திய போது அன்னை சொன்னாள், நீ எப்போது சுடுகாடு என்று இந்த வேள்விச்சாலையை சொன்னாயோ அப்போதே இது சுடுகாடாகிவிட்டது. சிவபெருமானை மூல பரம்பொருளை அழைக்காமல் செய்கின்ற எந்த யாகமும் வெற்றி பெற முடியாது என்பதை உலகம் உணரட்டும், இந்த வேள்விச்சாலை சுடுகாடாகட்டும் என்று அன்னை ஆதி பராசக்தி தாட்சாயினியாக அன்றைக்கு சபித்த போது அந்த வேள்விச்சாலை அங்காளமாயிற்று. அங்காளம் என்றால் சுடுகாடு என்று பொருள். அந்த அங்காளத்தில அந்த சுடுகாடு ஆக்குவதற்காக அன்னை தன்னுடைய கோப அம்சமாக பத்ரகாளியை தோற்றுவித்தார். சிவபெருமான் தன்னுடைய கோப அம்சமாக வீரபத்திரரை தோற்றுவித்தார். அவர்கள் வீரபத்திரர் தேவர்களையும் அதே போல பத்ரகாளி தேவியர்களையும் அங்கே துமம்சம் படுத்திய போது அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த கொடுமைகளில் தாங்க முடியாது
அவர்கள் சொன்னார்கள், ஐயோ அங்காளத்தில் தோன்றி ஈஸ்வரியே, அங்காள் அம்மனே எங்களை காத்தருள், அங்காள் அம்மனே காத்தருள், அங்காள் ஈஸ்வரியே காத்தருள், காளீஸ்வரியே காத்தருள் என்று அப்போது அன்னை அவர்கள் வேண்டிய போதுதான் அன்னை அங்காளம்மன் அங்காள ஈஸ்வரி என்ற நாமத்தை பெற்றார்கள். அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய கோப அம்சமாக அவதரித்தவளாக இருந்தாலும் அந்த கோப அம்சத்தை மாற்றி அவள் சாந்த சொரூபிணியாக இந்த செவ்வாயர் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கோயிலில இவர்களுடைய முன்னோர்கள் மிகுந்த தீர்க்க தரிசனத்தோடு அம்பாளுக்குரிய சிங்க வாகனத்தை அமைக்காமல் நந்தி வாகனத்தை அமைத்திருப்பது எந்த திருக்கோயிலிலும் காணாத ஒரு புதுமை. அது மட்டுமல்ல, உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன், அந்த அங்காளம்மனுடைய சக்தியை செங்கல் ரூபத்திலே கொண்டு வந்து இங்கு இவர்களுடைய பல நூறாண்டுகளுக்கு முன்னால் இந்த திருக்கோயிலில அந்த மேல்மலையத்தூர் அங்காளம்மனே செங்கல் வடிவிலே வந்து அந்த செங்கல் அம்மனாக இருந்துதான் பிறகு இப்போது அங்காள் அம்மன் மூல தெய்வமாக உருப்பெற்றிருக்கிறார் என்பது இந்த செவ்வாயர் குலத்தினுடைய சிறப்பு என்பதை சொல்லி, இந்த அங்காளம்மனுடைய திருவருளாலே இங்க வந்து வேண்டியவர்களுக்கெல்லாம் இந்த அன்னை வேண்டியவாறு வரப்பிரசாதி என்று சொல்வார்கள். வரத்தை அப்படி அருளுகின்ற அன்னை என்பதற்கு உதாரணமாக நானே 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருக்குட நன்னீராட்டின் போது இங்கே வந்து நேர்முக வர்ணனை செய்த நான் மீண்டும் 12 ஆண்டுகள் கழித்து 18 ஆண்டுகள் கழித்து நேர்முக வர்ணனை செய்கிறேன் என்றால் அங்காள் அம்மனுடைய திருவருளால் தான் இந்த ஆரோக்கியத்தையும் இதே குரல் வளர்த்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றிருக்கிறேன் என்பது நான் அங்காளம்மனுடைய அருளுக்கு மெய்சாட்சியாக விளங்குகிறேன் என்று சொல்லி, யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ, நிலவளம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது, தொழில் வளம் பெருகி இருக்கிறது, திருமண தடை இருக்கின்றவர்கள் திருமண தடை நீங்க பெற்று இல்லற வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறார்கள், மகப்பேறு வாய்க்கப்பெறாதவர்கள் மகப்பேறு வாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே வந்து அருமையாக மாணவர்கள் வேண்டி சென்று பொதுத் தேர்வுகளை எழுதுகிற போது கல்வி செல்வத்தை பெற்று இன்றைக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உலகம் முழுவதும் இந்த செவ்வாயர் குலத்தை சார்ந்த அருமையான இளைஞர்களும் இளம் சகோதரிகளும் அற்புதமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த அருமையான அங்காளம்மனுடைய திருவருள் வெளிப்பாடு என்று சொல்லி, இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து இந்த திருக்குட நன்னாட்டில் கலந்து கொண்டது எந்த குலதெய்வ கோயிலிலும் காண முடியாத அதிசயம் அற்புதம் என்று சொல்லி, அன்னையினுடைய அருளால எல்லாரும் இந்த குலத்தை சார்ந்தவர்களும் இங்கே கலந்து கொண்டவர்களும் அத்தனை பேரும் 16 வகை பேர்கள் அபிராமி பட்டர் அருளுகின்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் பொய்யனின் வாதத்தில் அன்பு முறை